ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عمله إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய மண்ணறைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. அவருடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாக இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்வையும் இருப்பையும் கேள்விக்குறியாக்கும் விதமாக ஒரு நீண்டகால சதித்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு புதிய சட்டத்தை, சட்ட வரையறையை, சட்ட மசோதாவை கொண்டு வந்து நமக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற ஒரு வரலாற்று திரிவுவாதத்தை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத அதிகார பலத்தை பயன்படுத்தி 2 அவைகளிலும், பாராளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மிக நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு, எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 12 மணி நேரம், 14 மணி நேரம், சுமார் 2.5 மணி அளவு நடுநிசி வரைக்கும் நடத்தப்பட்ட எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் இந்த சமூகத்திற்கு என்று சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த திட்டங்களையும் செய்யவில்லை. கொண்டு வந்த சட்டங்கள், மசோதாக்கள் அனைத்தும் இந்த சமூகத்திற்கு முற்றிலும் எதிரானது என்பதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், நீதவான்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்த மசோதா தான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்ற பெயரில் அமுல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரோ குறிப்பிட்டதை போல இது சட்ட திருத்த மசோதா அல்ல, வக்ஃபு சட்ட திருட்டு மசோதா என்று ஒருவர் குறிப்பிட்டிருந்தால் உண்மையும் அப்படித்தான். நமக்கு சொந்தமான நம்முடைய முன்னோர்கள் அறக்காரியங்களுக்காக, நல்காரியங்களுக்காக தங்களுடைய சொந்த உழைப்பிலே இருந்து
தானமாக அன்பளிப்பாக அல்லாஹ்வுடைய பெயரில் வழங்கப்பட்ட சொத்துக்களை சட்டத்தின் துணை கொண்டும் நீதியின் துணை கொண்டும் அநீதியின் வழியாக குறுக்கு வழிகளை அபகரிக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத சட்டம் தான் நேற்றைய தினம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வக்ஃப் என்று சொன்னால் என்ன? அதனுடைய பாரம்பரியம் எத்தகையது? எத்தனை நாட்கள் பழக்கம் கொண்டது இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய திட்டம் என்பதை நாம் வரலாற்றின் ஒரு சுருக்கத்திலே பார்ப்போம். இஸ்லாத்துடைய சமய வளர்ச்சியிலும் அதனுடைய நாகரிகத்தை உலகெல்லாம் பரவச் செய்ததிலும் அடுத்தடுத்த தலைமுறையிடம் இந்த மார்க்கத்தை நின்று நிலைக்க செய்ததிலும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிலங்களுக்கு அந்த சொத்துக்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இஸ்லாத்தில் சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த வகைக்குள்ளே இது உட்படும். சதகத்துன் ஜாரியா என்று சொன்னால் ஒரு மனிதர் அவருடைய மரணத்திற்கு பிறகும் தனக்கு நன்மைகளை வந்து சேர வேண்டும் என்கிற எண்ணத்தின் நியத்தின் அடிப்படையில் தான் சம்பாதித்த தனக்கு சொந்தமான சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது, அர்ப்பணிப்பது, எழுதி கொடுப்பது, வக்ஃப் செய்வது. இதுவரைக்கும் அது என்னுடைய சொத்தாக இருந்தது, என்னுடைய பயன்பாட்டில் இருந்தது. என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் வாரிசுகள் அதை பங்கு போட்டுக் கொள்ள முடியும், சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலையில் இருந்த ஒரு சொத்தை இனிமேல் நானோ என்னுடைய வாரிசுகளோ பயன்படுத்த முடியாது, இது அல்லாஹுக்காக என்று ஒதுக்கி வைக்கப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டது என்ற பொருள் கொண்ட ஒரு சட்டம் தான் இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். வக்ஃப் என்று சொன்னால் தடுத்து நிறுத்துதல், ஸ்டாப் பண்ணுதல் என்று அர்த்தம். இனிமே எனக்கு இதுல சம்பந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி, அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்து என்கிற அடிப்படையில் தான் அதற்கு அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டது. சதகா என்பது வேறு, சதகத்துன் ஜாரியா என்பது வேறு. சதகா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலேயும் சதகா இருக்கிறது. எல்லோரும் தான தர்மங்களை பற்றி பேசுகிறார்கள். தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எல்லோரும் தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள். சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மம் என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த பாதையிலே இடம்பெற்ற இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் இருக்கிறது பாருங்கள், இந்த நன்மை, இது இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு கொடை. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலும் கூட அன்றைய அரபு முஸ்லிம்களிடத்திலே, மக்கா முஸ்லிம்களிடத்திலே தர்மம் இருந்தது, சதகா இருந்தது. சதகத்துன் ஜாரியா என்பது நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தான் நிறைய புதிய பண்பாடுகளை அறிமுகப்படுத்தியது. அல் உஹ்வா, சகோதரத்துவம் என்பதை இஸ்லாம் தான் இந்த உலகத்திற்கு சொன்னது. அத்தகாஃபுல், பரஸ்பரம் பாதுகாப்பை வழங்குவது. 2 பேர் இருந்தால் அந்த 2 பேரில் யார் வலிமை மிக்கவரோ அவர் பலவீனமானவருக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற அத்தகாஃபுல் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான், முஸ்லிம்கள் தான். அத்தஆவுன் என்று சொல்லக்கூடிய பரஸ்பர உதவி. தன்னுடைய கண்களுக்கு முன்னால் இன்னொரு மனிதர் பாதிக்கப்படுகிற பொழுது அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்து அவரை அரவணைத்துக் கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய அத்தஆவுன் என்று சொல்லக்கூடிய பண்பு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான். அடிமைத்தனத்தை ஒழித்தது இஸ்லாம் தான். பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியது இஸ்லாம் தான். பெண்களுக்கு சொத்திலே வழங்கி பங்கு கொடுத்தது இஸ்லாம் தான் என்று உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய கொடைகள் இருக்கு பாருங்கள், பண்புகள் இருக்கு பாருங்கள், நாகரிகம் இருக்கு பாருங்கள். அந்த நாகரிகத்தில் ஒரு நாகரிகம் தான், ஒரு பண்பு தான் இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு. துனியாவிலே நன்மைகளை பெற்று தரக்கூடிய சில நன்மைகள் இருக்கிறது, சவாபுகளை பெற்று தரக்கூடிய நன்மைகள், அமல்கள் இருக்கிறது. ஆகிரத்திலே நன்மைகளை பெற்று தரக்கூடிய, சவாபுகளை பெற்று தரக்கூடிய சில அமல்கள் இருக்கிறது. சதகத்துன் ஜாரியாவை பொறுத்தவரையில் அது துனியாவிலும் நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரும், ஆகிரத்திலேயும் நன்மைகளை பெற்றுத் தரும். சதகாவின் நன்மையை விடவும் சதகத்துல் ஜாரியாவுடைய நன்மை கியாமத்து வரைக்கும், அந்த மனிதன் வாழும் காலம் தொடங்கி அவன் மரணித்து கபரில் வாழுகிற வரைக்கும், கபரிலே இருந்து அவன் மறுமை தினத்திற்கு சென்றதற்கு பிறகும் கூட இந்த சதகத்துல் ஜாரியாவுடைய அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதனுடைய நன்மையின் தொடர்ச்சி அது கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இந்த நிய்யத்தோடு தான் தன்னுடைய சொத்தை மறுமையின் மீதும் மறுமையின் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள்
நான் இந்த உலகத்தில் தர்மம் செய்தது போக என்னுடைய வாரிசுகளுக்கு சேர்க்க வேண்டிய சொத்துக்கள் போக அதிகப்படியாக என்ன இருக்கிறதோ அது என் மரணத்திற்கு பிறகு என் கபருக்கும் என் மறுமை வாழ்க்கை வரைக்கும் வந்து சேர வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் சார்ந்த ஒரு பெரிய நன்மை தான் இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த நன்மை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 அம்சங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டியதில் வக்ஃபுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த தீனின் செய்திகளை சுமந்து கொண்டு சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்தின் எந்த மூலை முடுக்கெல்லாம் சென்றார்களோ, சஹாபாக்கள் சீனா வரை சென்றார்கள், அண்டார்டிகா கடல் வரைக்கும் சென்றார்கள், ஐரோப்பிய கண்டங்களுக்கு சென்றார்கள், ஆப்பிரிக்க கண்டங்களுக்கு சென்றார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். பெருமானாருடைய உரையை கேட்கிற பொழுது இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு நான் சொன்ன செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது தங்களுடைய வாகனம் எந்த திசையில் நின்றதோ அந்த திசையிலேயே ஏன் சஹாபாக்கள் உலகம் முழுக்க பயணப்பட்டார்கள். நம்முடைய ஒட்டகத்தை திருப்பினால் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்ததாக மாறிவிடும் என்கிற அச்சத்தின் காரணத்தினால் சஹாபாக்களில் பலரும் தங்கள் சொந்த வீடுகளுக்கு கூட பயணம் சொல்வதற்காக செல்லவில்லை என்று வரலாறு பதிவு செய்கிறது. அப்படி புறப்பட்டு போனவர்கள் எந்த ஊர்களுக்கெல்லாம் எந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றார்களோ அங்கே சென்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தை தழுவினார்கள். அவர்களுக்கு வழிபடுவதற்கும் இபாதத் செய்வதற்கும் பள்ளிவாசல் தேவைப்பட்டது. கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மதரசாக்கள் தேவைப்பட்டன. அதைவிடவும் உயர்ந்த ஒரு கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தேவைப்பட்டன. அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய சான்றோர்களுடைய அறிவுரையை ஏற்று தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃப் தான் உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் புராதனமான பள்ளிவாசல்கள், புராதனமான மதரசாக்கள், புராதனமான பல்கலைக்கழகங்கள் தொடங்கி இந்தியாவிலே 800 ஆண்டு காலம் நாம் ஆட்சி செய்திருக்கிறோம். அந்த பாரம்பரியத்தில் சஹாபா பெருமக்களுடைய அந்த பாதையை பின்பற்றி இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களும் அரசர்களும் இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்த மன்னர்களும் கூட தங்களுடைய சொத்தின் பெரும் பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து தானமாக தர்மமாக வக்ஃபாக செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்றாவதாக 5 அம்சங்களை நிலைநாட்டுவதற்காக இந்த வக்ஃப் பயன்பட்டது. ஒன்றாவது வக்ஃபுத்தீன், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வக்ஃப் பயன்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில் சமய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், யத்தீம்கானாக்கள் போன்றவை தேவைப்பட்ட பொழுது செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை அதற்காக பயன்படுத்தினார்கள், இந்த தீனை பாதுகாப்பதற்காக. ஹிஃபுலுன் நஃப்ஸ், முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்வுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய உணவு, அதேபடி உறைவிடம், உடைகள், இவைகளை வழங்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு வாசல் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக, உடைகள் வழங்குவதற்காக, இருப்பிடத்தை உறுதி செய்து கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொத்திலே இருந்து ஒரு பெரிய பொறுப்பை பாதுகாப்பாக கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த ஊரிலேயே வாழ்வதா, அந்த ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து செல்வதா? அங்கேயே வாழ்வது என்று சொன்னால் அந்த தலைமுறையை பாதுகாத்தாக வேண்டும். அது ஹிஃபுலுன் நஸ்ல், அந்த முஸ்லிம் பாரம்பரியத்தை, எந்த ஊரில் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தை அங்கேயே நிலைநிறுத்தி பாதுகாப்பு செய்வதற்காக வக்ஃப் செய்யப்பட்டது. அதன் மூலம் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை உருவாக்குவதில் வக்ஃப் நிலங்கள் பெரிய அளவிலே பயன்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது. உஸ்மானியா ஆட்சி காலத்தில், மன்னர்களுடைய ஆட்சி காலம், அப்பாசியா மன்னருடைய ஹிலாஃபத்தின் பொழுது இஸ்லாமிய மன்னர்கள், அன்றைக்கு இருந்த அரசர்கள் மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள். குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய சைல்டு ஹோம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பராமரிப்பு இல்லங்களை உருவாக்கினார்கள். அதே போல பிரசவித்த பெண்கள் தங்களுடைய அந்த நாட்கள் முடியும் வரை பத்திரமாக பாதுகாத்து இருந்து குழந்தைகளை பாலூட்டி வளர்ப்பதற்காக என்று மருத்துவ முகாம்களை உருவாக்கினார்கள். பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்று தனி கூடங்கள், தனி செக்ஷனாக தனி நிறுவனங்களை உருவாக்கினார்கள் என்று வரலாறு முழுக்க நாம் இந்த இடங்களை நாம் பார்க்க முடியும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபுடைய ஆட்சி காலத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் தங்கி இருந்து ஓய்வெடுப்பதற்கும், குழந்தைகளை பிரசவித்ததற்கு பிறகு தங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும், மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும் என்று தனியாக
இந்த மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நான்காவது ஹிஃபுதுல் அக்ல், அறிவை பாதுகாப்பதற்காக, அறிவை செழுமைப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய நிலங்களை வக்ஃப் செய்தார்கள். கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், அதற்கான சன்மானங்கள், ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கொடைகள், இது அனைத்தையும் வழங்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஒரு பெரிய பெரிய தொகையை, பெரிய நிலத்தை எது கைவசம் இருக்கிறதோ அதை அடுத்த தலைமுறை பங்கு தடை இல்லாமல், யாரிடத்திலும் கையேந்தி யாத்திரம் கட்டி பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற நிலை இல்லாமல் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, அனாதை நிலையங்களுக்கு, விதவைகளுக்கு, பிரசவித்த தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு என்று எல்லாவற்றையும், முசாஃபிர் கானா என்று சொல்லக்கூடிய பயணிகள் தங்கும் விடுதிகளை இந்த உலகத்தில் முதலாக உருவாக்கியது முஸ்லிம்கள். அது வக்ஃப் நிலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எத்தீம்கானாக்களை உருவாக்கியது நம்முடைய முஸ்லிம்கள். அது வக்ஃப் நிலத்தில் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இதனுடைய நீண்ட வரலாறு என்பது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸ்மானியா மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செய்யக்கூடிய மது போதைகளுக்கு அடிமையானவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக டி அடிக்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய மது போதைக்கு அடிமையான மக்களுடைய மறுவாழ்வு மையங்களும் இந்த வக்ஃப் நிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக ஹிஃபுதுல் மால், முஸ்லிம்களுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக, அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களும் வக்ஃப் நிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு தொடங்கி அந்த பாரம்பரியம் என்பது தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்கிறது. நான் இதை செய்வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, மறுமைக்கு பிறகு எனக்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முஸ்லிம்கள், நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய தலைமுறைகளை எங்கெல்லாம் அடர்த்தியாக, கனமாக, ஒரு குழுவாக, குடும்பமாக வாழ்ந்தார்களோ எல்லா பகுதிகளிலேயும் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். வக்ஃப் நிலமாக, கட்டிடங்களாக, சொத்துக்களாக எல்லாவற்றிலையும் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் மின்சார வசதி இல்லை. அதனால் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளிவாசலில் விளக்கேற்றுவதற்காக எண்ணெயை வாங்கி ஊற்றுவதற்காக ஒருவர் வக்ஃப் செய்திருக்கிறார். என்னுடைய செல்வத்தை, நான் வழங்கக்கூடிய செல்வத்தை, பள்ளிவாசல் எப்பொழுதும் விளக்கு எரிய வேண்டும், அதற்கு எண்ணெய் ஊற்றுவதற்காக மட்டும்தான் என்னுடைய செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த 15 நூற்றாண்டு கால பாரம்பரியம் மிக்கது இந்த வக்ஃப் என்பது. யாருடைய நிலத்தையும் அநியாயமாக அபகரிப்பதற்கோ, திருடுவதற்கோ, அதன் வழியாக அந்த இடத்தில் நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கோ பயன்படுத்தக்கூடிய இடம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், சஹாபாக்களுடைய ஆட்சி காலம், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நிலையான தர்மத்தையும் கூலியும் பெற்றுத்தரும் என்று நம்முடைய மார்க்கமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி